ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் நாள் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசும். என் வெறுமையான பாத்திரமாக என்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீ பேசினால் எங்கள் உள்ள மகிழுமானவன். நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 2 காரியத்தை தெளிவுபடுத்தி காட்டுகிறார். ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், இன்னொன்று உலகத்திற்கேற்ற துக்கம். ஆண்டவர் இந்த நாளிலே தேவனுக்கேற்ற துக்கம் என்ற ஒரு தலைப்பிலும் உலகத்திற்கேற்ற துக்கம் என்ற ஒரு தலைப்பிலும் உங்களோடு கூட பேச போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். இங்கே வாசிக்கப்பட்டதான வேத பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது, தேவன் இந்த உலகத்திலே சபைகளை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைகளை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு நேரம் வந்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபைகளை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு நாட்கள் வந்திருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல திருச்சபைகள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு அவர் 2வது நிருபத்தை எழுதும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் 1வது நிருபத்திலே தேவனால் ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கப்பட்ட ஒரு நிருபமாக இருந்தது. அந்த கொரிந்து சபையை பயங்கரமான ஒரு கண்டனம் பண்ணி அவர் கடிதத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கொரிந்து சபை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்திலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 9 வரங்களும் கிரியை செய்த சபை கொரிந்து சபை. அந்நிய பாஷை பேசுவார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், வியாக்கியானம் பண்ணினார்கள், ஞானத்தை போதித்தார்கள், அற்புதம் நடந்து பல விதத்திலே அதனுடைய அத்துணை வரங்களும் கிரியை செய்கிற ஒரு சபையாக இருந்தது. அதே நேரத்திலே வேசித்தனங்களும் உபச்சாரமும் பல தீய பழக்க வழக்கங்களும் அசுத்தங்கள் நிறைந்த ஒரு காரியமும் அங்கே காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாக அந்த திருச்சபை மேல் அன்பு கூர்ந்ததினாலே அந்த திருச்சபையை கண்டித்து உணர்த்துகிறார், கண்டனம் பண்ணி பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டுமோ அந்த ஒரு அடிப்படையிலே அந்த திருச்சபையை கண்டித்து உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கண்டித்து உணர்த்தி அந்த நிருபத்தை அனுப்பும் பொழுது அந்த நிருபத்தை அந்த சபை மக்கள் பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக, தங்கள் இருதயம் உடைக்கப்பட்டவர்களாக, துக்கித்தவர்களாக, மனஸ்தாபப்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே விழுகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தங்களை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சபை மக்கள்
தங்களை அர்ப்பணித்தார்கள். அவர்கள் பட்ட அந்த துக்கம், அவர் பட்ட அந்த மனஸ்தாபம் ஆண்டவருடைய பார்வையிலே எப்படி இருக்குது என்று சொன்னால், அந்த 9ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஏற்றபடி துக்கப்பட்டார்கள். ஒரு பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது, ஒரு பாவ கிரிகளை குறித்து உணர்த்தும் பொழுது, ஒரு செயல்பாடுகளை குறித்து உணர்த்தும் பொழுது நாம் எப்படி துக்கப்படுகிறோம்? நாம் அதை குறித்து அஜாக்கிரதையாக இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள். ஆனால் கொரிந்து சபை மக்கள் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடைந்தார்கள். பாவத்தை குறித்து பிரசங்கிக்கப்பட்ட போது, அவர்கள் செய்த அக்கிரமத்தை குறித்து, தேவனுக்கு விரோதமான காரியங்களை குறித்து பேசின போது அவர்கள் துக்கப்பட்டார்கள். தேவனுக்கு ஏற்றபடி துக்கப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற அத்துணை திருச்சபைகளையும் இன்ற நாட்களிலே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக, சுத்திகரிக்கும்படியாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறதே, அதை குறித்து தேவனுக்கு சந்தோஷமா? கவலை இருந்தது, துக்கமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலும் ஆராதனை தடைபட்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பக்கம் துக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அங்கே வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் நிருபத்திலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்துகிறது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தேன். இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை, இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை துக்கப்படுத்தினேன், வேதனைப்படுத்துற மாதிரி எழுதியிருந்தேன், உங்களை மனஸ்தாபப்படுத்துற மாதிரி எழுதியிருந்தேன், உங்களை சங்கடப்படுத்துற மாதிரி எழுதியிருந்தேன். வாஸ்தவம் தான், அது எனக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருந்தது. ஆனா இப்போ எனக்கு அந்த மனஸ்தாபம் இல்லை. இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் தெரியுமா? நீங்க துக்கப்பட்டனாலதான் மனம் திரும்பினீர்கள், நீங்க துக்கப்பட்டனாலதான் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே போலத்தான் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் இன்றைக்கு சபை அடைக்கப்பட்டு இருக்கிறதே, தேவனுடைய ஒரு பார்வையில் துக்கமாக இருந்தால், தேவனுடைய சிந்தையில் ஒரு கலக்கமாக இருந்தால், மனஸ்தாபகமாக இருந்தாலும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் அவர் சந்தோஷப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு திருச்சபைகள் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறது. மனவாட்டியாகி திருச்சபை இன்றைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நீங்கள் நாடும் அடைய வேண்டும். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக நான் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு என்று சொல்லி போகிற காரியம் அல்ல பிரியமானவர்களே. ஃபார்மாலிட்டியான ஜபம் இல்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், திருச்சபைகளை பார்க்கிறார். ஆசீர்வாதங்கள் இருக்கிற ஒரு பக்கம், ஆவில் நிறைந்து கர்த்தருக்குள்ளாக வளர்ந்துகிறோம், வேதவசனத்தின்படி வாழுகிறோம். ஒரு பக்கம் அது போய்கொண்டுதான் இருக்கிறது. சபைக்குள்ள நல்ல ஒரு பக்தி விருத்தி அடைகிறது. ஒரு பக்கம் சபை நல்ல வளர்ச்சி அடைகிறது, சமாதானத்திலே வளர்கிறது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது சபையிலே அக்கிரமம், அநியாயம், அருவருப்புகளும் அசுத்தங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே சபையிலே உலகம் உள்ளே வந்துவிட்டது, உலக நாகரிகம் உள்ளே வந்துவிட்டது, உலகத்தினுடைய அசுத்தங்கள் உள்ளே வந்துவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சபையிலே ஒவ்வொரு திருச்சபையிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் உலகத்தில் அத்துணை திருச்சபைகளும் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமை காணப்படுகிறது. நீயும் நானும் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடைந்து அர்ப்பணிக்காத பட்சத்திலே மணவாளனாக இயேசுவை நாம் சந்திக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சந்திக்க முடியாது. நீங்க வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்.
மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் நீங்கள் அடைந்தீர்களே, அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்தை குறித்த ஒரு துக்கம், பாவத்தை குறித்த ஒரு துக்கி, பாவத்தை குறித்த ஒரு மனஸ்தாபம் இன்றைக்கு நீங்களும் நான் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா ஃபார்மாட், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி, இயேசுவே பாவங்களை மன்னியும் என்று சொல்லிட்டு போகிற காரியங்கள் அல்ல. இருதயம் உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், இருதயம் புட்டமிடப்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களில் பார்க்கிறோம், துக்கப்படும் பொழுது அவர்கள் ரட்டுடுத்திக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து புலம்புவார்கள், துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், திருச்சபையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், திருச்சபையின் மேல் அன்பு வைத்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடைய வேண்டும் என்பதுதான். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடைவது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு வியாதிக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அங்கே போகும் பொழுது டாக்டரிடத்துல போய் செக் பண்ணுகிறோம். பலமுறை செக் பண்ணி ஒன்றும் தெரியவில்லை. டாக்டர் சொல்லுகிறார், ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எக்ஸ்ரே எடுத்து கொண்டு போகிறோம். எக்ஸ்ரே பார்க்கிறார், கொஞ்சம் தெரிகிறது. அவர் பார்த்துவிட்டு சிடி ஸ்கேன் எழுதி கொடுக்கிறார். சிடி ஸ்கேன் எடுத்து கொண்டு போய் கொடுக்கிறோம். அப்பொழுது நோயினுடைய அறிகுறிகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிறது. அப்ப யோசிக்கிறார், அந்த வியாதி சரியாகவில்லை. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்கிறார். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வந்த பிறகு துல்லியமாக எல்லாமே தெரிகிறது, என்னென்ன பிரச்சனை சொல்லி தெரிகிறது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார், அவர் ரிலீஃப் ஆகிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீயும் நானும் எக்ஸ்ரே அல்ல, சிடி ஸ்கேன் அல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை நாம் இருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். உள்ளான காரியங்கள் இன்னும் நல்லா ஆராய்ந்து பாருங்கள், எங்கெங்க குறைகள் இருக்கிறது என்று சொல்லி, என்ற ஒரு குற்றம் இல்லை என்று சொல்லி அநேகர் நாம் மாறுதட்டி கொண்டிருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் பெந்தகோஸ்து சபைக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்லலாம். நீ எந்த சபைக்கு போனா எனக்கு என்ன? உள்ளத்தை ஆராய்ந்து பார், இருதயத்தை ஆராய்ந்து பார். சங்கீதம் 139 சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்களிலே அங்கே தாவீது ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 39 139 23 24 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். கவனிங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க, என் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க, அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. பத்சேபா என்று சொல்லப்படுகிற உரியாவின் மனைவிடத்திலே அவன் பாவத்திலே விழுந்த போது அதை குறித்து ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதை குறித்து ஒரு துக்கமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். மனசாட்சியை கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பாவம் செய்து மட்டுமல்ல, அவனுடைய கணவனாரை கொலையும் செய்தான். கொலைக்கு யோவாப்பை பயன்படுத்தினான். அம்மோன் புத்திரன் சொல்லப்படுகிற எதிரியுடைய பட்டயத்திற்கு அவனை ஆளாக்கினான். கொஞ்சம் கூட அதை குறித்து யோசனை இல்லாமல் உணர்வில்லாத இருதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான் தாவீது. 2 சாமுவேல் புத்தகத்திலே நாம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே கவனிப்போம். 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நான் வாசித்து நான் அதை 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 11:27 கடைசி பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது.
பொல்லாப்பாக இருந்தது. காரணம், இவன் இன்னொருத்தருடைய மனைவியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறான். அவருடைய கணவனரை கொலை செய்திருக்கிறான். கொஞ்சம் கூட அதை குறித்த ஒரு யோசனையோ அதை குறித்த குற்ற உணர்வோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் கணவன் செத்த பிறகு அவளை தன்னோடு சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குழந்தையை பெற்றெடுத்து விட்டான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாக இருந்தபடினாலே தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்புகிறார். அனுப்பி அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த ராஜாடத்தில் பேசுகிறார். என்ன தெரியுமா பேசுகிறார்? ஒரு பட்டணத்திலே 2 மனிதர் இருந்தார்கள். ஒருத்தர் நல்ல ஐஸ்வர்யவான், பணக்காரனாக இருக்கிறான். இன்னொருத்தர் ரொம்ப தரித்திரமான இருக்கிறான். அந்த பணக்காரன் ஆடு மாடு நிறைய மிருக ஜீவன்களோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஏழை தரித்திரன் ஒரு ஆட்டுக்குட்டி வைத்து தன் பிள்ளைகளோடு கூட அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளோடு ஓடுகிறது, பிள்ளையோடு விளையாடுகிறது, பிள்ளைகளோடு சாப்பிடுகிறது, பிள்ளையோடு கூட படுத்துக்கொண்டு ஒரு தன்னோடு பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை ஒரு வழியிலே வழிப்போக்கனாக இருக்கிறவன் இந்த ஐஸ்வர்யாடு வீட்டிற்கு வருகிறான். அவன் வந்த பிறகு அவனுக்கு சமையல் பண்ணுவதற்கு அத்தனை ஆடு மாடுகள் இருந்தது. ஆனால் ஒன்றையும் கூட எடுப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லையா. அவன் என்ன செய்தானா, இந்த ஏழை வைத்திருந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து சமையல் பண்ணி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்ட மாத்திரத்தில் ராஜாவாய் தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்படி செய்த மரணத்திற்கு பாத்திரம் என்று சொல்லி ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி பயங்கரமாக துள்ளி குதிக்கிறான். யார் அப்படி செய்தவன் என்று சொல்லி கேட்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீயே அந்த மனிதன், நீயே அந்த மனிதன் என்று சொல்லுகிறான். ஒரு இடி விழுந்தது போல இவனுக்கு வந்தது. நானா நானா என்ன செய்தேன் என்று சொல்லும் பொழுது அப்பதான் சொல்லுகிறான், ஒரு பாவம் செய்யாதை போல நடித்துக் கொண்டிருக்கிறேன். அவனை பார்த்து சொல்லுகிறான், எத்தனையோ ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்திருந்தேன், எவ்வளவோ நன்மைகளை கொடுத்திருந்தேன். உரியாவின் மனைவி எடுத்துக் கொண்டு மட்டுமல்லாமல் உரியாவை கொலை செய்து அம்மோன் புத்தருடைய பட்டயத்திற்கு ஆளாக்கினாயே என்று சொல்லி அவனை பயங்கரமாக கடிந்து கொள்ளும் பொழுது தாவீது அந்த 2 சாமுவேல் 12:13 சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். பிரியமானவர்களே, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த அர்ப்பணிப்பில் தான் வந்தது சங்கீதம் 51 சங்கீதத்தை அப்படியே தன்னுடைய அர்ப்பணிப்பின் ஒரு பாடலாகவே எழுதி வைத்திருக்கிறான். ஒரு சில வரிகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கன்படி என் மீறுதல்களை சுத்திகரியும், என் அக்கிரம நீங்களை முற்றிலும் கழுவின் பாவமர எனக்கு சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது சொல்லுகிறான். நிற்கிறது. ஈசோப்பினாலே சுத்திகரின்னு சொல்றான். சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறான். நீ நொறுக்கு எலும்புகள் அப்பொழுது கழிகூறும் என்று சொல்லுகிறான். என் பாவங்களை பாராதபடிக்கு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் தயவு செய்து ஆண்டவரே நீக்கிறோம் என்று சொல்லுகிறான். சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என்ன புதுப்பிங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க, ரட்சணித்து சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறான். உடைக்கப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம். கடைசியா 14 சொல்லுகிறான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர் என்று சொல்லி கதறி அழுகிறான். தேவ சமூகத்தில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட கதறி அழுகிறான். தேவனுக்கு ஏற்ற துக்கம் இதுதான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து கொள்கிறான். நிலைவரமான ஆவியனு கூட இல்லை. எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகிற ஒரு சூழ்நிலைகள். பரிசுத்த ஆவி இவனை விட்டு போய்விடும் என்ற ஒரு பயம். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட கதறுகிறான். அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்கேற்ற துக்கம் இதுதான். தேவனுக்கேற்ற துக்கம் இதுதான். ஆண்டவர் அவனை மன்னித்தார். ஆண்டவர் அவனை மன்னித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவனுடைய ஏற்ற ஒரு துக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆராய்ந்து பார்ப்போம், இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம்.
குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால், குறைகள் இருக்கும் என்று சொன்னால், அதை குறித்து அஜாக்கிரதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒண்ணுமே செய்யாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? மாய்மால கிறிஸ்துவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எல்லாரோடு வருகிறோம், எல்லாரோடு ஆராதிக்கிறோம், எல்லாரோடு போய்கொண்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிறதான பாவ கிரிகளை குறித்து ஒரு அச்சம் இல்லை, உணர்வு இல்லை, பயம் இல்லை, மனஸ்தாபம் இல்லை, துக்கம் இல்லை. ஆண்டவனுக்கு திருச்சபை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். திருச்சபைகள் மனம் திரும்ப வேண்டும். மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தயவு செய்து யோசித்துப்பார், தயவு செய்து யோசித்துப்பார், ஜீவியத்தை சற்று யோசித்துப்பார். கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார். உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா கசடுகளையும் வெளியெடுத்து காட்டு ஆண்டவர் சமூகத்திலே. எப்படி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அங்கே வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இருதயத்தை கிழித்து என்று சொல்லுகிறார். இருதயத்தை கிழித்து என்று சொன்னால் என்ன? உன் இருதயத்தை கிழித்து உள்ள இருக்கிற அத்துணை ஆண்டவரிடத்திலே காட்டு. பொல்லாத சிந்தனைகள் இருக்கு அல்லவா, அசுத்தம் இருக்கு அல்லவா, அருவருப்பு இருக்கு அல்லவா, தேவையில்லாத கபடு இருக்கு அல்லவா, விரோதம் இருக்கு அல்லவா, உன் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அத்துணை எடுத்து காட்டு. அதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றுதான். உலகத்தில் இருக்கிற அத்துணை திருச்சபைகளை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நீ அடைவாய் என்று சொன்னால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலக பிரகாரமான துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான காரியத்தில் இன்றைக்கு அநேகர் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பல காரியத்திற்காக துக்கம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த துக்கத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? சோர்வை கொண்டு வரும், டிப்ரெஷனை கொண்டு வரும், வாழ்க்கையில சுய பரிதாபத்தை கொண்டு வரும், தற்கொலைக்கு நேராய் கொண்டு போகும், நித்தியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்பலை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும், நித்தியத்திற்கு போக கொண்டு போய் சேரும் பரலோக ராஜ்யத்தில். உலக பிரகார துக்கம் அப்படி அல்ல. முற்றிலுமாக சோர்வடை செய்து தற்கொலைக்கு நேராய் கொண்டு போகும் இல்லை என்று சொல்ல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். நீ கடைசியாக நித்தியத்தை இழந்து விடுவாய் என் அன்பு தேவ பிள்ளையே. ஆகவே தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திருச்சபையை பார்த்து நாளை பேசிக் கொண்டிருக்கிறார். திருச்சபை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இயேசுவோடு கூட இருந்தார். இயேசு காட்டி கொடுக்க போகிறதுக்கு முன்பாக ஆண்டவரோடு கூட பேசுகிறார். பேதுருவே, சேவல் கோபத்திற்கு முன்பாக 3 தடவை மறுதலிக்க போகிறாய் என்று சொன்ன மாத்திரத்தை அப்படிலாம் நடக்காத ஆண்டவரே என்று சொல்லி கம்பீரமாக பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 60ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை நான் அறியேன் என்றான். இவன் அப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே மனம் கசந்து அழுகிறார். இயேசு திரும்பிதான் பார்த்தார். இயேசு திரும்பிதான் பார்த்தார். அவனை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை சிந்தைகளே வந்தது.
எண்ணத்திலே வந்தது, மனம் கசந்தான், அழுதான். வெளியே போய் ஐயோ பாவம் செய்து விட்டேனே, அக்கிரமம் செய்து விட்டேன் என்று சொல்லி கதறி அழுகிறான். என் அன்பு தேவப்பிள்ளை, இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஏதோ பார்மாலிட்டிக்காக செய்கிற ஜபம் அல்ல. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி, என் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மற்றொருத்தர் பாவத்தை சொல்லி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. உன் உள்ளம் உடைக்கப்பட வேண்டும், உன் இருதயம் உடைக்கப்பட வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேன் சொல்லி விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு தேவை. என் அன்பு தேவப்படி, திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நீ அடைய வேண்டும். ஒரு திருச்சபை பார்த்து சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்துணை திருச்சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், மணவாளன் வருவதற்கு நீ ஆயத்தமாக்குவதற்கு உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள், உன்னை நீ சுத்திகரித்துக் கொள். உண்மையான தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இன்றைக்கு தேவை என்பதை ஆண்டவர் எதிர்வித்துக் கொண்டிருக்கிறார். துக்கப்பட்டான், மனம் கசந்த அழுதான். என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மேல் அவருடைய கண் பட்டுக் கொண்டிருக்கிறது. யோசித்து பார்ப்பாயா? உனக்குள்ள இருக்கிறதான பாவக்கிரிகள்லாம் எடுத்து சொல்லுவாய், ஆண்டவரே மன்னியும் ஆண்டவர். ஒவ்வொன்றாக சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக அறிக்கையிடும் பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக அது படம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும். அத்துணை பாவங்களும் ஓடும். என்னென்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியமாக இருந்த அத்துணையும் ஓடிக்கொண்டே இருக்கும். அன்பு தேவ பிள்ளையே, உண்மையான ஒரு துக்கம், தேவனுக்கு ஏற்ற உண்மையான ஒரு துக்கத்தை ஆண்டவர் நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு துக்கப்படுவாயா? பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுவாயா? எனக்கு அன்பான தேவ பிள்ளை, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஒருத்தர் பரிசேயன், ஒருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் தன்னை குறித்து பெருமையான காரியங்களை பேசுகிறான். பரிகாசர், அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், விபச்சாரக்காரர். இந்த ஆயக்காரன் போலாம், நல்ல ஆண்டவரே நான் சரியா இருக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்றேன், சம்பாத்தியெல்லாம் தசமாக கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னை பெருமையாக பேசி ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் உள்ளே வந்து. ஆனால் ஆயக்காரனை குறித்து 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சமூகத்தில் வருவதற்கே அவனுக்கு பயம். தூரத்தில் நிற்கிறான், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம், தேவ சமூகத்தை குறித்து ஒரு நடுக்கம். ஆண்டவரே, என் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறதுக்கு எனக்கு துணிப்பில்லை ஆண்டவர் என்று சொல்லி தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். தேவனே பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மார்பில் அடித்துக் கொள்ளுகிறான். மார்பில் அடித்துக் கொள்ளுகிறான். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு எவ்வளவு துணிகரம் நமக்கு இருக்கிறது யோசித்து பாருங்க. எவ்வளவு துணிகரம் இருக்கிறது யோசித்து பாருங்க. ஆனாலும் கண்களை வானத்துக்கு எடுக்க துணியவில்லை என்று சொல்லப்படும். தூரத்தில் பாவியாகிய மேல் கிருபையாயிரும் சொல்லி மார்பில் அடித்துக் கொள்ளுகிறான். இதுதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். என் அன்பு தேவ பிள்ளையே, உண்மையாக யோசித்து பார், இருதயத்தில் கையை வைத்து பார். உனக்குள்ள எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, மறைந்தெடுக்கிற பாவங்கள், புதைந்து கிடக்கிற பாவங்கள், உனக்குள்ளாக இன்னும் சொல்லப்படாத பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் என்று எத்தனை பாவங்களை மறைத்து வைத்து இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தால் நீ உண்மையாகவே மனமாற்றத்துக்கு நேராய் வருவாய். உண்மையாகவே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவாய். முடிவு பரிந்தும் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய் சகோதரனே, சகோதரியே. இன்றைக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் ரெட்டுடுத்திக் கொண்டு கதறினார்களே. யாக்கோப்பு நிருபத்திலே அதை சொல்லுகிறார். யாக்கோப்பு நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே,
உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுள் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையை நன்றாக கவனித்துக்கொள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுள் என்று சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு விஷயம் கண்ணோக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையை கண்ணோக்கிப்பார். உன்னை சீர்தூக்கிப்பார். அன்று சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாயா? துயரப்படுகிறாயா? சொல்றார், நகைப்பு துக்கிப்பாக மாறுகிறதா? யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலாம் நியாயப்பிரமாணத்தை வாசித்தார்கள், ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார்கள் சொல்லப்பட்டது. பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8-9 அதிகாரத்தில் கூட வாசிக்கிறேன், கேளுங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகி கர்த்தரின் நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்துடைய பின்பகுதி, தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டதாம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இன்னொரு ஜாமம் மட்டும் பாவரிக்கை பண்ணினார்களா, இன்னொரு 3 மணி நேரம் பாவரிக்கை பண்ணினார்களாம். நீ ஒரு 2 நிமிஷம் பாவரிக்கை பண்ணுவதற்கு உனக்கு அச்சம், வெக்கம், ஓடமிட்டு அழுதார்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, திருச்சபையை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திருச்சபையை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு உலக துக்கம் வேண்டாம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் இன்றைக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, உன் சிந்தையிலே கொண்டு வா, எண்ணத்திலே கொண்டு வா. நீ செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கும் தான் நிற்கட்டும். கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கிறது போல வேதத்தோடு கூட உன் வாழ்க்கை ஒத்துப்பார். எல்லாமே பார்க்க முடியும். பாவங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் தெரியும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே என்று சொல்லி அந்த கொரிந்து சபையை பார்த்து பேசுவதை போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் திருச்சபைகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட வேண்டும். அதை போல இப்பொழுது நான் சந்தோஷப்படுவேன் சொல்லி உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். உலக திருச்சபைகளை பார்த்து சொல்ல வேண்டும், இப்பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லி. எதற்காக? நீங்கள் துக்கப்பட்டு விட்டீர்கள், வேதனைப்பட்டீர்கள், மனஸ்தாபப்பட்டீர்கள், துயரப்பட்டீர்கள், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தீர்கள், தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்கள், மனமாற்றத்தை பெற்றுக் கொண்டீர்கள், ரட்சிப்பை சுதந்திரிக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைவாயா? தேவனுக்கு ஏற்ற ஒரு மனஸ்தாபப்படுவாயா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்று. மணவாளனாக இயேசு வரப்போகிறார். மணவாட்டியாகிய நீயும் நானும் பரிசுத்தமான வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்து தேவனை சந்தோஷப்படுத்தும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கேட்ட என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசை சிந்தைகளுக்கு நேராக உன்னுடைய சூழ்நிலைகளை கொண்டு வாருங்கள். இதுவரைக்கும் குடும்பத்தை ஏமாற்றி, போதகரை ஏமாற்றி, சேஷமாக தெய்வத்தை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை போதும். மறைந்த பாவங்கள், ஒளித்து வைத்திருந்த பாவங்கள், மறைத்து வைத்திருந்த பாவங்கள், இன்னும் நிறைய பாவங்கள் எனக்குள்ளாக இருந்தது. எல்லாவற்றையும் அறிக்கை பண்ண உதவி செய்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் அந்த அறிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணினார்கள். அன்பு தேவ பிள்ளையே,
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்துணை பாவங்களை நீ அறிக்கை பண்ணு. தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடை, மனஸ்தாபப்படு, துக்கப்படு. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, துக்கப்பட்டு மனம் திரும்பி இப்படி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்களே, அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீ அந்த நாளிலே உண்மையாக தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். மணவாட்டியே உன்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் இன்றைக்கு நாங்கள் அடைய வேண்டும் ஐயா. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை குறித்து எங்களோடு கூட பேசினீர். உலகத்துக்கு ஏற்ற துக்கத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசினீர். நாங்கள் உலகத்துக்கு ஏற்ற துக்கம் அடைந்து நித்தியத்தை இழந்து விடாதபடி தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்து மனம் திரும்பி ரட்சிப்பை சொந்தரித்துக் கொள்ள நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாய் மாற உதவி செய்வீராக. மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாகிய சபையாக நாங்கள் ஆயத்தப்பட நீங்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும், ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். தனித்தனியா பேர் பெற தேவன் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிக்கப்பட நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையான மனமாற்றம், உண்மையான ஒரு துக்கம், உண்மையான ஒரு மனஸ்தாபம், உண்மையான தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இன்றைக்கு நாங்கள் அடைய கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஃபார்மாட்டியான ஜெபம் இனி வேண்டாம் ஐயா, ஃபார்மாட்டியான ஜெபம் இன்றைக்கு வேண்டாம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையத்தக்கதாக, உண்மையான மனந்திரும்புதலை பெற்றுக் கொடுத்தக்கதாக, ரட்சிப்பை சுதரித்துக் கொடுத்தக்கதாக எங்கள் தேவன் தெரிவிப்பார். கேட்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெற ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். இந்த ஆண்டவரே லாக்டவுன் பீரியட் மறுபடியும் ஆண்டவரே தகப்பனேஸ்வரையா 2 வாரத்திற்கு நீடித்திருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் எங்களை சுத்திகரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய தேவைகளால் சந்தித்து ஆசீர்வதித்து ஒரு நன்மையுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே குறைபடக்கூடாது. ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்கு நீ வாக்கு பண்ணிருக்கிறீர். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. உண்மையான மனமாற்றத்தோடு கூட, உண்மையான ரட்சிப்போடு கூட உம்மை தேடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். உண்மையானது மனமாற்றத்தோடு கூட ஆண்டவரே உம்மை தேடுவது ஒரு நன்மையுடைய வாழ்க்கையில குறைபடாதபடி காத்து எல்லாரையும் சந்தியும் ஆசீர்வாதம். ஏழை எளிய மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறார். தேச தலைவர்களையும் ஆண்டவரே, பிரதம மந்திரி மற்றும் ஆண்டவரே முதல் மந்திரிகள் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதி. தேவ சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி தேசத்திலே உண்டாகும். தொடர்ந்து கர்த்தருக்கு வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் தெரிவிப்பார். ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வியாதியோடு பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி. மருத்துவ செலவுகள் வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்து பலன்தான், சுகம்தான். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பொறுப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத நல்ல ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று சந்திப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்த